என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க சொல்லுவாங்க, வீட்ல வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. பித்ரு சாபம் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஜாதகத்துல பல தலைமுறைகளாக இருக்கக்கூடிய பித்ரு சாபம், தோஷம் நீங்குவதற்கு அது மட்டும் கிடையாது. அரசியல்ல ஜெயிக்கணும்னா, சில பேர் வந்து எனக்கு ப்ரமோஷன் வேணுமா, அலுவலகத்துல எனக்கு வரவேண்டிய பதவி உயர்வ நிறுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வரவேண்டிய பதவி உயர்வு தாமதிக்காமல் உடனடியாக கிடைப்பதற்கு, சில பேர் அரசு வேலைக்கு கூட முயற்சி செய்வாங்க. அப்படி அரசாங்க வேலை கிடைப்பதற்கு, உடம்பில் உள்ள நோய்கள் தீர்வதற்கு, எண்ணற்ற பல நன்மைகளை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடு, அதுவும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டும். அதை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 22 2024 அன்றைக்கு பானு சப்தமி. பானு அப்படின்னா சூரியன் அர்த்தம். சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனுக்கு உரிய சப்தமி திதியும் சேர்ந்து வந்தால் அந்த நாளுக்கு பானு சப்தமி அப்படின்னு பேரு. வருகிற டிசம்பர் 22 பானு சப்தமி. அதுவும் இந்த பானு சப்தமிக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது. காலையில 9 மணிக்கு பிறகு உத்திர நட்சத்திரம். அப்போ சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு உரிய சப்தமி திதி, சூரியனுக்கு உரிய உத்திரம் நட்சத்திரம், இது மூன்றும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான நாளில் நாம் சூரிய பகவானை வழிபாடு செய்கிற போது சூரியனுடைய காரகத்துவம்லாம் என்ன, அது சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அரசு வேலை, பதவி உயர்வு, தலைமை பதவிக்கு வரணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அலுவலகத்தில் நான் ஒரு டீம் லீடர் ஆகணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கம்மா, என்ன கோவிலுக்கு போகணும்னு சொல்லுங்கம்மா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னோர் சாபம், தோஷம் நீங்குவதற்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 22 அன்றைக்கு சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அன்னைக்கு காலையில சூரிய ஓரையில வழிபாடு பண்ணலாம், சூரிய உதயத்தின் போது வழிபாடு பண்ணலாம். நான் 9 மணிக்கு மேல உத்திர நட்சத்திரம் வந்த பிறகுதான் நான் வழக்கமா செய்யக்கூடிய அந்த வழிபாடுகள்லாம் நான் செய்ய போறேன். ஏன்னா நாள், திதி, நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த நேரத்தில் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றதுனால அன்னைக்கு ஆதித்ய ஹிருதயம் கேட்கணும், ஆதித்ய ஹிருதயம் படிக்கணும். சூரியனுக்குரிய மந்திரங்கள் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த மந்திரங்களை சொல்லி சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருளை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். மிக முக்கியமா ஜாதகத்துல சூரியன் என்பது சிவபெருமானை குறிக்கும். புதன்னா நம்ம பெருமாளை சொல்லுவோம் இல்லையா, செவ்வாய்னா முருகனை சொல்லுவோம், சந்திரன்னா அம்பாளை சொல்லுவோம். அந்த மாதிரி சூரியன் என்பது சிவபெருமானை குறிக்கும். அதனால வருகிற ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 22 பானு சப்தமி அன்றைக்கு கண்டிப்பாக சிவ ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும். நம்முடைய கோரிக்கையை சொல்லி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வீட்லையும் சிவ வழிபாடு செய்வது சிறப்பை தரும். ரொம்ப முக்கியமா அன்றைக்கு சிவ புராணம் படிக்கணும். எப்பவுமே சிவபுராணம் படிக்கணும், தினமும் படிக்கிறது நல்லது. இந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்கள்ல நிச்சயமா படிக்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் அதுல சொல்றார், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். போன 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 பிறவிகள்ல நான் செய்த அத்தனை பாவங்களும் தீரும்படி இதை நான் படிக்கிறேன், வாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால சிவபுராணம் படிக்கிற போது நிச்சயமாக நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும். அதுவும் இந்த மாதிரி நாட்கள்ல படிக்கிற போது அது கூடுதல் நன்மையை தரும். அதனால யாரெல்லாம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான பதில் வரணும்னு காத்துட்டு இருக்கிறீங்களோ, ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்காக வெயிட் பண்றேன், முதல்ல அதுக்கு நம்ம தகுதி இருக்கணும், அதுவும் முக்கியம். அந்த தகுதியோட நம்ம முயற்சி பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்க, அம்மா என் திறமைக்கான அங்கீகாரமே இல்லை, எனக்கு திறமை இருக்கு ஆனா திறமையே இல்லாதவங்கலாம் அந்த இடத்துக்கு வராங்கம்மான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தகுதி இருந்து நமக்கு வரவேண்டிய விஷயங்கள் தள்ளி போனால் பானு சப்தமி அன்றைக்கு நீங்கள் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக பித்ரு தோஷம் நீங்கும்,
நோய்கள் குணமாகும். நமக்கு வரவேண்டிய பல பல அளப்பரிய நன்மைகள் நிச்சயமாக வந்து சேரும். அன்றைய தினம் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்து பயன்பெறுங்கள். இதே போல மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.